வணக்கம் நண்பர்களே. மதுரையில் எங்கள் வீட்டில் மாடியில் இது ஒரு பந்தல் போட்டு இந்த திராட்சை கொடியை வளர்த்துட்டு வந்தேன். இந்த திராட்சை கொடி மேலே கொண்டு வர்றதுக்கு மட்டும் 15 அடி உயரமாக கொண்டு வர வேண்டியது இருந்துச்சு. இது இப்போ இதோடைய வயசு 2.5 வயசு, அதாவது 2 வருஷம் 5 மாதம் இதோட வயசாகுது. இப்போ இது முதல் கவாத்து பண்ணி ஒரு 50 டேஸ் ஆகுது. இந்த 50 டேஸில் முதல் கவாத்து பண்ணதில் ஒரு சின்ன குறைபாடாயிருச்சு. அதனால் நம்ம நினச்சி பார்க்காத இடங்கள்லாம் எக்கச்சக்கமாக திராட்சை கொத்துக்களும் பூக்களும் மொட்டுக்களும் அது மாதிரி ஏகப்பட்டது வந்துருச்சு. இப்போ 50 நாள் ஆகியும் இந்த காய்கள் பருக்கவும் மாட்டேங்குது. ஒரு சில கொத்துக்கள் சரிபாதி ஒரு 30லேருந்து 50 கொத்து வரைக்கும் நல்லா இருக்குது. மற்ற கொத்துக்கள் எல்லாம் வளர்ச்சி குறைவாக இருக்குது. இது சுண்டக்காய் அளவுக்கு மேலேயே சில இது இருக்குது. சில இது மிளகு அளவுக்கு சிறியதாக இருக்குது சில கொத்துக்கள். இது அநேகமாக இது ஏதாவது உரப்பற்றாக்குறை. இது முதல்ல பழுத்த பழம். இது முதல்ல வந்த ஒரே ஒரு கொத்து மட்டும் பழுத்துருக்கு. ஆனால் இதுக்கு இன்னும் இப்போ இது 5 மாதம் தான் ஆகிருக்கு கவாத்து பண்ணி. அதனால் மற்ற பழங்கள் பழுக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். இது ஒன்று தவிர மற்ற எல்லாமே சரியான காய்களாக தான் இருக்குது. கைகளில் காய்களை அழுத்தினா கூட உடைய மாட்டேங்குது. அந்தளவுக்கு ரப்பர் பந்து அமுக்குனா என்ன இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமாக இருக்குது காய்கள். கிட்டத்தட்ட ஒரு கொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 நெருக்கத்தில் இருக்குது கொத்துக்கள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு குறைஞ்சது 30லேருந்து 50 கொத்துக்கள் வரையும் கொஞ்சம் ஒரு நடுத்தரமாக நல்ல விளைச்சலாக இருக்குது. அதுவே நல்லபடியாக பழுத்தா போதுமானது தான். ஆனால் மற்றவைகள் ரொம்ப அதிகமாக இதாக இருக்குது. இப்போ அதிகமாக பூக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. என்னங்கிறது தெரியல. இதனுடைய குணாதிசயங்களை ஒன்றும் புரிஞ்சுக்கிறவே முடியலை. கவாத்து பண்ணால் அதான் பூ வரும்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அனுபவம் உள்ளவங்க. ஆனால் கவாத்து பண்ணி 50 நாளுக்கு பின்னாடியும் வர்ற துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. துளிர்களை எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி இருந்தும் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மொட்டுக்கள் வந்திருக்கு, பூக்கள் மலர்ந்துருக்கு. சிறு பிஞ்சளவுக்கு பூக்கள் மலர்ந்து பிஞ்சுகள் வெளியே வந்திருக்கு இந்த 50 நாளில். ஆனால் 120 நாளில் அறுவடை ஆகணும். அதுதான் அது சரியான கணக்கு. ஆனால் அந்த கணக்குப்படி இல்லாமல் காய்களும் இருக்குது, பிஞ்சுகளும் இருக்குது, பூக்களும் இருக்குது, மொட்டுக்களும் இருக்குது. இது ஒரு அதிசய பிறவியாக இருக்குது இந்த ஒரு திராட்சை கொடி. எனக்கு முதல் அனுபவனால் இது சரியாக இது விவரித்து சொல்ல முடியலை. திரு மகேந்திரன் கிரேப் கார்டன் சேனல் அவர் தான் இந்த ஸ்டிக்கு குச்சிகளை அனுப்பிச்சி வச்சார். தேனி மாவட்டத்தில் இருக்கார் அவர் யூடியூப் சேனலில் அவர் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு. ஆரம்பத்துலேருந்து அவர் சேனலை ஃபாலோ பண்ணி தான் பார்த்துட்டு இந்த செடியை வளர்த்துட்ருக்கேன். இது இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தை முடிவாயிருச்சு. ஆனால் இன்னும் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. செடியோட வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருந்துகிட்டு இருக்கேங்க. சில கொத்துக்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதை தவிர வேறு எந்த குறைபாடும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.